அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து தினமணி மற்றும் ஹிந்து தமிழ் செய்தித்தாள் டெய்லியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி அக்டோபர் 14ஆம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதல் செய்தியாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 3 அறிவிப்பு. இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா 1968 நிறுவப்பட்டது. 1969 பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வென்ற முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேக்னர் ஃபின்ச் தான். 1969 வாங்கியிருப்பார். அதே போல் இந்தியாவிலேருந்து 2 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 1998ஆம் ஆண்டு அமர்த்தியா குமார் சென்னும் 2023ஆம் ஆண்டு அபிஜித் பானர்ஜியும் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒன்று அமர்த்தியா குமார் சென் 1998, அபிஜித் பானர்ஜி 2023. சரிங்களா? சரி வாங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் பேராசிரியர் 3 அறிவிப்பு. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு. யார் பார்த்தீங்கன்னா ஜோயல் மோஹிர் அப்படின்ற இருக்கும், பீட்டர் ஹோவிட் அப்படின்ற இருக்கும். ஜோயல் மோஹிர் மற்றும் பீட்டர் ஹோவிட் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா பிலிப் ஆகியோன். இந்த 3 பேருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா பொருளாதாரத்தில் மேலும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு புதிய வழிமுறைகளும் சிந்தனைகளும் எவ்வாறு ஊக்கமளிக்கும் என்பது குறித்து இந்த 3 பேரும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதுக்காக தான் பொருளாதாரத்தில் மேலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் புதிய வழிமுறைகள் சிந்தனைகளும் எவ்வாறு ஊக்கமளிக்கும் என்பதை பற்றி தெளிவான விளக்கத்தை கொடுத்தாலும் 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. புதிய சிந்தனைகள், பொருட்கள், சேவைகள், நடைமுறைகளால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி குறித்து விளக்கியதற்காக இந்த 3 பேருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக எஞ்சி 20 பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். என்னென்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் போர் நடந்துச்சு இல்லைங்களா? அதில் ஒரு 20 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை ஒன்று வச்சு இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இடையில கூட ஒரு மாநாடு போட்டிருப்பாங்க. அந்த மாநாட்டின் அடிப்படையில் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இவங்க வெளியுறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி போர் அமைதியாக கொண்டு வந்திருப்பார். அதுக்காக எகிப்து வந்துள்ள ட்ரம்ப்புக்கு அந்நாட்டினுடைய உயரிய ஆர்டர் ஆஃப் தி நைல் அப்படின்ற விருது வழங்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருநங்கையருக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் முதல்வர் திறந்து வச்சுருக்காரு. என்னென்னா அரண் இல்லம் எனப்படும் பெயரில் திருநங்கையருக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் அளிக்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. திருநங்கைகள் எதிர்நோக்கும் சமூக, மனநலம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பான மதிப்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்விட சூழலை உருவாக்க சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அரண் இல்லம் எனப்படும் சிறப்பு மையம் முதல் கட்டமாக சென்னை ஷெனாய் மற்றும் மதுரை அண்ணா நகர் ஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது திருநங்கைகளுக்காக அரண் இல்லம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 2 இடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று சென்னை ஷெனாயிலையும் மதுரை அண்ணா நகர்லையும். குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கை, திருநம்பி இடையிலான இடைப்பாலின நபர்களும் 1 வாரம் முதல் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை பாதுகாப்பான மற்றும் தற்காலிகமாக தங்குமிடம் வழங்கப்படும். எப்போ 1 வாரத்திலிருந்து 3 வருஷம் வரைக்கும். ஒவ்வொரு இல்லத்திலும் 25 பேர் தங்க அனுமதிக்கப்படுவார். இந்த இல்லங்களில் உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதுடன் கல்வியை தொடரும் வழிவகை செய்கிறாங்க. சுயல் தொழில் தொடங்குறதுக்கு வழிகாட்டுதல், நிதியுதவி வழங்குதல், திருநங்கையருக்கு எதிரான வன்முறைக்கு பாகுபாடு குறித்து புகார் அளிக்க உதவுதல், இலவச சட்ட உதவி மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இங்கே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதயம் நுரையீரல் மீட்பு பயிற்சி மருத்துவக் கல்லூரிக்கு அறிவுறுத்தல். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் தேசிய அளவில் இதயம் நுரையீரல் மீட்பு பயிற்சி வாரம் அக்டோபர் 13 முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதில் அக்டோபர் 13 இருக்குல்ல, அக்டோபர் 13 பார்த்திங்கன்னா பேரிடர் அபாய குறிப்பு தினம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 13ஆம் தேதி பேரிடர் அபாய குறிப்பு தினம் நம்ம கொண்டாடப்படுறது. அப்போது இதயம் மற்றும் நுரையீரல் மீட்பு பயிற்சி அப்படின்னா அக்டோபர் 13 அக்டோபர் 17 வரைக்கும். அடுத்த இந்தியர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் விசா ஜப்பான் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அடுத்த மழைநீர் கால்வாய் கசடுகளை விரைந்து அகற்ற வேண்டும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் 2001 தொடங்கியிருப்பாங்க. அடுத்ததாக திண்டிவனம் தேனியில் மெகா உணவு பூங்கா. திண்டிவனம் தேனியில் மெகா உணவு பூங்காக்களை திறந்து வச்சிருக்காரு முதல்வர். தமிழகத்தில் உணவுசார் உற்பத்தி நிறுவனங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் திண்டிவனம், தேனி ஆகிய இடங்களில் மெகா உணவு பூங்காவை தமிழ்நாடு அரசு உருவாக்க திண்டிவனத்தில் 120 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவின் மூலம்
123.84 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 350 தொழிலாளர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திண்டிவனம் மற்றும் தேனியில் வந்து மெகா உணவு பூங்கா வச்சுருக்காங்க. அதே போல் தேனி மாவட்டத்தில் தப்புக்குண்டு, பூமலைக்குண்டு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியும் மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா மூலமாக வந்து 160.53 கோடி முதலீடு வந்து ஈர்த்து 700 பேருக்கு வந்து வேலை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த இடத்த வந்து மெகா உணவு பூங்கா தொடங்கியிருக்காங்கன்னா திண்டிவனம் மற்றும் தேனியில் தான். அடுத்தா கனிம நெருக்கடி அப்படின்னு இந்த எடிட்டோரியல் பார்ப்போம். அரிவகை கனிமங்கள் சர்வதேச அளவில் விவாத பொருளாக மாறியிருக்கின்றன. சக்தி வாய்ந்த காந்தங்கள், ஒளிருதல் மற்றும் மின்வேதியியல் தன்மை கொண்ட 17 வகை குழுமத்தைச் சேர்ந்த அரிவகை கனிமங்கள் உள்ளிட்டவை காற்றாலை இயந்திரங்கள், மின்சார வாகனங்கள், விமானங்கள், ஏவுகணைகள், ரேடார் உள்ளிட்ட கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப கருவிகளும் மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்களை விட்ட அறிதிறன் பேசிகள், தொலைக்காட்சிகள் அவற்றின் பயன்பாடுகளும் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த அரிவகை கனிமம் மூலமாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிவகை கனிமங்களை பூமியிலிருந்து வெட்டி எடுக்கவும் அவற்றை சுத்தப்படுத்தவும் பெருமளவும் முதலீடு மட்டுமின்றி நவீன தொழில்நுட்பமும் உட்கட்டமைப்பு வசதிகளும் தேவை. உலக உற்பத்தியில் 61% சுத்திகரித்தலில் 92% கொண்ட நாடாக சீனா வந்து இருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீனா தான் வந்து இந்த அரிவகை கனிமத்தில் வந்து டாப்பில் இருக்காங்க. அரிவகை கனிமங்களை கொண்டுள்ள உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் இருந்தாலும் தற்போது வரை உள்நாட்டு தேவைக்கு 95% இறக்குமதியை சார்ந்துள்ளது. எனவே நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பு தொடர்புடைய நவீன தொழில்நுட்பங்களுக்கு அவசியமான அரிவகை கனிமங்களின் தேவைக்கு விரைந்து மற்றும் வழியை கண்டறிய வேண்டி நெருக்கடிக்கு வந்து இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அரிவகை கனிமத்தை கொண்ட 5வது நாடு இந்தியா, முதல் நாடு பார்த்திங்கன்னா சீனா. அப்படி இருந்தாலும் 5வது நாடாக இருந்தாலும் நமக்கு தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதியை தான் 95% வந்து நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா பாருங்கள், திருக்குறள். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும். குறள் 671, அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வினைச்செயல். அடுத்த கூட்ட நெரிசல் தடுப்பு சட்டம் அவசியம். இதில் முக்கியமானதை விட்டு பார்ப்போம். என்னென்னா, இப்போ டிவிக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு 47 பேர் இறந்தாங்கல்ல, அதை பற்றி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து எடிட்டோரியலில் சொல்லியிருக்காரு. முக்கியமானது தெரிஞ்சுப்போம். கூட்ட நெரிசல் நிகழ்வுகளின் எண்ணிக்கை மற்றும் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் இந்தியாவில் 2001 முதல் 2022 வரையிலான ஆண்டுகளில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போது கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக உயிரிழக்கிற முதல் நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தான். 2001 2022 வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு சொல்கிறாங்க. உயிரிழந்தவர் பார்த்திங்கன்னா 30% பேர் பெண்கள், 70% பேர் ஆண்கள் அப்படின்னு தேசிய குற்ற ஆணையம் அப்போ வந்து கண்டறியப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கூட்ட நெரிசல் சம்பவம் இந்தியாவில் தொடர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்பு நிகழ்ந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 4வது இடம் வந்து வைக்கிறது. இந்த உயிரிழப்பு வந்து அதிகமாக நடக்குது இல்லை, அதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. உலக அளவில் வந்து இந்தியா ஃபஸ்ட் இடத்துல இருந்தாலும் தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாருங்கள், கூட்ட நெரிசல் மேலாண்மை குறித்த தேசிய வழிகாட்டுதல்கள் அப்படின்னு ஒரு கொள்கையை வந்து 2014 வந்து உருவாக்கியிருக்காங்க. கூட்ட நெரிசல் மேலாண்மை குறித்த தேசிய வழிகாட்டுதல் 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கூட்ட நெரிசல் மரணங்களை தடுப்பதற்காக தேசிய அளவில் 2014ஆம் ஆண்டில் கூட்ட நெரிசல் மேலாண்மை வழிகாட்டுதல் வந்து உருவாக்கப்பட்டது. முன்னாடி நம்ம படித்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் காவல் நிர்வாகம் செயல்பட தொடங்கிய காலம் முதற்கொண்டு பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் போன்றவை நடத்துவதற்கு நெகிழ்ச்சி அமைப்பாக காவல்துறையின் முன் அனுமதி பெற வேண்டும் என பிரிட்டிஷார் காலத்தில் இயற்றப்பட்ட காவல் சட்டம் 1861 வலியுறுத்துகிறது. அப்போது நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம், ஒரு கூட்டம் போடுறோம், ஒரு கட்சி மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாதுகாப்பு கேட்போம்ல காவல்துறைக்கிட்ட, அதுக்கு காவல் சட்டம் 1861 வலியுறுத்துது. அப்போ தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. அண்மையில் பெங்களூரு விளையாட்டு அரங்கில் முன் அனுமதி பெறாமல் நடத்தப்பட்ட வெற்றி விழா நிகழ்ச்சியின் போது, அதாவது அந்த IPL போட்டு வந்து பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்கல்ல, அந்த கப்பை வந்து அங்கே சின்னசாமி ஸ்டேடியம் கொண்டு வரப்போ இறந்துட்டாங்கல்ல 11 பேர். அந்த 11 பேர் உயிரிழப்புகளை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி ஹுன்கா தலைமையில் விசாரணை ஆணையத்தை கர்நாடகா அமைத்தது. அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி கூட்ட நெரிசல் கட்டுப்பாட்டு சட்டம் 2025ஐ கர்நாடக அரசு சில மாதங்களுக்கு முன்பு இயற்றியுள்ளது. அப்போது கூட்ட நெரிசல் கட்டுப்பாட்டு சட்டம் எப்போ கர்நாடகா இயற்றிருக்குன்னா 2025. வேறு எந்த இந்திய மாநிலத்திலும் இம்மாதிரியான சட்டம் வந்து இது நாள் வரை இயற்றப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து 2 முக்கியமான சட்டம் பார்த்துருக்கோம். என்னென்னா, கூட்ட நெரிசல் மேலாண்மை குறித்த வழிகாட்டுதல் 2014, கூட்ட நெரிசல் கட்டுப்பாட்டு சட்டம் 2025 பார்த்துருக்கோம். அதிகமாக வந்து இந்தியாவில் தான் நடக்குது. இந்தியாவில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இந்திய குற்றவியல் நீதி நடைமுறை நவீன மையம் அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. இது முக்கியமானது பார்ப்போம்.
இந்த புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஓராண்டுக்குள் 50% குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த 3 குற்றவியல் சட்டம் இருக்குல்ல, அந்த 3 குற்றவியல் சட்டமும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வருஷத்தில் வந்து 50% வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது அடுத்த ஆண்டில் 90% அப்படின்ற நிலைக்கு வந்து உயரும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளது அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நாட்டில் நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டம், அதாவது ஐபிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் ஆகிய பழைய சட்டங்களுக்கு மாற்றாக அப்போது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இருக்குல்ல, அது பதிலாக பாரதிய நியாய சம்ஹிதா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா மற்றும் இந்திய சாட்சி சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய 3 புதிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு 2024 ஜூலை 1 வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 50 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட ரயில்வே துறைக்கு புத்துயிர் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அளிச்சிருக்காரு. என்னென்னா, ரயில்வே பாதுகாப்பு படையின் 41வது நிறுவன தினத்தையொட்டி குஜராத் மாநிலத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அதில் கடந்த 11 ஆண்டுகளில் 35,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரயில்வே இருப்பு பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் 1300 ரயில் நிலையங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியில் 60,000 கிலோமீட்டர் நீள இருப்பு பாதைகள் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1200 ரயில் பெட்டிகளில் கவச் எனப்படும் ரயில் பாதுகாப்பு கட்டமைப்பு வந்து நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஐ மூலம் குழந்தைகளுக்கு தீங்கு தடுக்க சட்டங்கள் தேவை அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபேக் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு வந்து தீங்கிழைக்கும் செயல்பாடுகள் வந்து அதிகரித்து வருகின்றன. அவற்றை தடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சட்டங்களை வந்து மத்திய அரசு இயற்ற வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலிருந்து 8 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி. கடந்த 2024-25 ஆண்டு சர்க்கரை சந்தைப்படுத்தல் ஆண்டில் இந்தியாவிலிருந்து 7.75 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா? அப்போது 2024-25 இருந்தால் 7.75 லட்சம் டன் வந்து சர்க்கரை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சர்க்கரை வந்து உற்பத்தியில் வந்து முதல் நாடுன்னு பார்த்திங்கன்னா பிரேசில் தான். 2வது நாடு பார்த்திங்கன்னா தாய்லாந்து. 3வது நாடு இந்தியா. அப்போ சர்க்கரை உற்பத்தியிலேருந்து நம்ம இந்தியா வந்து 3வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் நாடு பிரேசில், 2 பார்த்திங்கன்னா தாய்லாந்து, 3 வந்து இந்தியா. அடுத்த நெடுஞ்சாலைகள் இணைப்பில் உலக அளவில் இந்தியா முதலிடம் அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. உலக அளவில் தேசிய நெடுஞ்சாலைகள் இணைப்புகளில் இந்தியா தற்போது முதலிடத்தில் இருக்கிறது என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது, தில்லியில் குப்பைகளை பயன்படுத்தி சாலைகள் அமைத்துள்ளோம். நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இந்தியாவில் தற்போது பேட்டரியால் இயங்கும் வாகனங்களின் உற்பத்தி 30% அதிகரித்துள்ளது. எதிர்காலம் என்பது ஹைட்ரஜன் எரிபொருளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். உலகில் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் அமெரிக்கா முதலிடத்திலும், சீனா 2வது இடத்திலும், இந்தியா 3வது இடத்திலும் உள்ளன. அப்போது ஆட்டோமொபைல் உற்பத்தியில் வந்து உலக அளவில் அமெரிக்கா, சீனா, இந்தியா டாப் 3 கண்ட்ரி. இந்த துறை தான் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் துறையாக, அதிகமான ஜிஎஸ்டி வருவாயை கொடுப்பதாக, ஏற்றுமதிக்கான வாய்ப்பை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ வந்து தினமணியில் இருந்த முக்கியமான கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். நம்ம அடுத்து இந்து தமிழுக்கு போவோம். முதல் ஒரு குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்ட தோண்டவே மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் நூல்களை கற்க கற்கவே வந்து அறிவு பெருகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கு. குறள் எண் வந்து 396. அடுத்ததாக சமூக ஒடுக்குமுறைகளையும் அவமானங்களையும் கடந்து பெண்களுக்கு கல்வியை கொடுப்பதில் 19ஆம் நூற்றாண்டிலேயே உறுதியாக செயல்பட்டவர் இந்தியாவின் முதல் ஆசிரியை சாவித்ரிபாய் பூலே. அவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து பார்த்திங்கன்னா 1848 தொடங்கியிருப்பார். அடுத்ததாக மாணவர்களின் மரம் வளர்ப்பு ஆர்வம் அப்படின்ற ஒரு கட்டுரையில் முக்கியமான கண்டென்ட்டை பார்ப்போம். என்னென்னா, தாயின் பெயரில் மரம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய அரசின் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று இயக்கத்தில் இருந்து மரக்கன்றுகளை வந்து நட்டு இணையம் வழியாக வந்து சான்றிதழ் பெறதுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அதிகமாக மரம் நடப்படுவோம் அப்படின்ட்டு. கடந்த 2024 ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5 நாளில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தில் இதனால் வரை நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் மன்றத்தின் பங்களிப்புடன் 14.7 லட்சம் பள்ளிகள் இணைந்துள்ளன. தமிழ்நாட்டில் 1747 பள்ளிகளில் சுற்றுச்சூழல் மன்றம் வந்து செயல்படுகிறது.
வளர்ந்த மரம் 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு தேவையான 118 கிலோ ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. வளர்ந்த மரம் பார்த்திங்கன்னா 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 118 கிலோ ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்கிறது. ஆகவே மக்கள், தன்னார்வ அமைப்புகள், அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து மரத்தை நடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2024 சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தா சங்கீத நாடக அகாடமி விருது இந்தியாவின் இசை, நடனம் மற்றும் நாடக கலைகளுக்கான தேசிய மன்றத்தால் வழங்கப்படும் விருது இந்த சங்கீத நாடக அகாதமி விருது. இது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த இந்திய அங்கீகாரம் ஆகும். அப்போ சங்கீத நாடக அகாதமி விருது பார்த்திங்கன்னா கலைத்துறையில் வந்து வழங்கப்படுற மிக உயர்ந்த விருதுன்னு சொல்கிறாங்க. இந்த விருது 1953 தான் வந்து நிறுவியிருப்பாங்க இந்த விருது. அடுத்தது இந்தியா ரிமோட் சென்சிங் நிறுவனம், IRSன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இஸ்ரோவின் ஓர் அங்கமாகும். 1966 முதல் தென்கிழக்கு ஆசியாவில் புவிசார் தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகளில் பயிற்சி, திறன் மேம்பாட்டிற்கு முக்கிய பங்களிக்கிறது. அப்போது IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1966. அடுத்ததாக புனித ஜார்ஜ் கோட்டையில் மதராஸ் மாகாணத்தின் ஆளுநர்கள் வசித்து வந்த மாளிகை 1746ஆம் ஆண்டு பிரெஞ்சு படையினரால் அழிக்கப்பட்டது. இதையடுத்து 1820இல் ஆளுநராக இருந்த தாமஸ் மொன்ரோ ஆளுநரின் பண்ணை வீடாக இருந்த கிண்டி லாட்ஸை ஆளுநர் மாளிகையாக மாற்றினார். முன்னாடியே பார்த்து நம்ம தாமஸ் மொன்ரோ வந்து பார்த்திங்கன்னா 1820லேருந்து 27 வரைக்கும் சென்னை மாகாண ஆளுநராக இருந்திருப்பார். அப்போ அவர் வாழ்ந்த பண்ணை வீட்டு தான் வந்து கிண்டி லாட்ஸை ஆளுநர் மாளிகையாக வந்து மாற்றியிருக்கார். நாட்டின் பழமையான சென்னை பல்கலைக்கழகம் 1857இல் நிறுவப்பட்டது. புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் என பல்துறை ஆளுமைகளை உருவாக்கியுள்ளது. இந்திய மொழிகளிலேயே முதல் முறையாக தமிழில் பேரகராதி உருவாக்கிய பெருமை இப்பல்கலைக்கழகத்துக்கு உண்டு. அப்போது இந்திய பல்கலைக்கழகத்திலேயே முதல் முறையாக தமிழில் பேரகராதி உருவாக்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் 1857. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 2வது பழமையான ரயில் நிலையம் ராயபுரம். அப்போ இந்தியாவுடைய முதல் பழமையான ரயில்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே ரயில் நிலையம் தான் வந்து இந்தியாவின் 2வது பழமையான ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ராயபுரம். தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா 1856 ஜூன் மாதத்தில் இங்கிருந்து தான் நீக்கப்பட்டது. அப்போது இந்தியாவுடைய பழமையான 2வது ரயில் நிலையம் தென்னிந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு. இன்றைக்கும் நாட்டில் ஒட்டுமொத்தமான பழமையான ரயில் நிலையமாக ராயபுரம் ரயில் நிலையம் விளங்குகிறது. அந்த மும்பை டு தானே பார்த்தீங்கன்னா 1853 நிறுவியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1856 நிறுவியிருப்பாங்க. இது தென்னிந்தியாவில் வந்து முதல் ரயில் நிலையம், இந்தியாவில் வந்து 2வது பழமையான ரயில் நிலையம். அடுத்தா பசுமை மின்சார உற்பத்தி திறனில் தமிழகத்துக்கு பின்னடைவு. தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா பசுமை மின்சார உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்குது. இப்போ முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் ராஜஸ்தான் முதலிடம், குஜராத் 2வது இடம், தமிழகம் 3வது இடம், கர்நாடகா 4வது இடம், மகாராஷ்டிரா 5வது இடத்தில் இருந்தது. எப்போ ஒட்டுமொத்த இந்த பசுமை மின் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸும், கர்நாடகா வந்து குஜராத் செகண்ட் பிளேஸும், தமிழகம் 3rd பிளேஸும், கர்நாடகா 4, மகாராஷ்டிரா 5 இருந்துச்சு. தற்போது செப்டம்பர் நிலவரப்படி மின் நிறுவன திறன் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் முதல் 2 இடங்களில் இருந்து ராஜஸ்தான், குஜராத் எந்த மாற்றமுமின்றி தொடரும் நிலையில் 3வது இடத்தில் இருந்த தமிழகம் 4வது இடத்துக்கும், கர்நாடகம் 5வது இடத்துக்கும் சென்றது. 5வது இடத்தில் இருந்த மகாராஷ்டிரா 3வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, தமிழகம், கர்நாடகம் ஆகிய 2 மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துல வந்து முன்னேறி இருக்குது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 26,588 மெகாவாட்டை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா, 26,588. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸு, குஜராத் செகண்ட் பிளேஸு, மகாராஷ்டிரா 3rd, தமிழ்நாடு 4th, கர்நாடகா 5th. இதுனா வந்து இந்த பசுமை மின்சார உற்பத்தியில். அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷ்னல் UPI என்பது ஓர் அமெரிக்க சர்வதேச செய்தி நிறுவனம். 1907இல் தொடங்கப்பட்ட இது செய்திகள், புகைப்படங்கள், ஊடகங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து வழங்குகிறது. அதே வந்து UPIன்னு நம்ம சொல்லுவோம்ல, UPI பேமெண்ட்னு, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதுதான். சரிங்களா, இப்போ UPIனா வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதுதான் வந்து UPI. அடுத்து பாருங்கள், புதிய குற்றவியல் சட்டங்களால் நீதித்துறையில் புரட்சி அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதில் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு, இந்த புதிய குற்றவியல் சட்டத்தால் இதன்படி வரும் 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கு மீது மிக விரைவாக விசாரணை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் GST வரி வந்து பார்த்திங்கன்னா 395 பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமாக்கியிருக்காங்க. அப்போ GST வரி எத்தனை பொருட்கள் பூஜ்ஜியமாக்கியிருக்காங்கன்னா 395 பொருளுக்கு வந்து பூஜ்ஜியமாக்கியிருக்காங்க. அதே போல் GST வரி பார்த்திங்கன்னா இப்போ 5
18 இது 2 தான் இருக்குது, வேறு எந்த ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரஞ்சன் வசுந்தரா தேவி நடித்து 1943 வெளியான படம் மங்கம்மா சபதம். தமிழ் சினிமாவில் முதலாக அதிக வசூலை குவித்த படம் இது என்கிறார்கள். அந்த காலத்திலேயே 40 லட்சம் ரூபாய் வசூலித்தது. அடுத்த முன்னாடியே பார்த்துருக்க, இதை நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். தமிழில் திரைப்படமான முதல் நாவல் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதிய மேனகா. இது சண்முக ராஜா சண்டோ இயக்கத்தில் டி.கே. சண்முகம் சகோதரர்கள் நடித்து 1935 வெளியானது. தமிழில் திரைப்படமான முதல் நாவல் மேனகா. அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. அப்போ வேர்ல்டுலேயே அதிகமாக பால் உற்பத்தி செய்கிற நாடு இந்தியா. நமது நாட்டில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும், ராஜஸ்தான் 2வது இடத்திலும், மத்திய பிரதேசம் 3வது இடத்திலும் இருக்குது. இந்த வரிசையில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 8வது பிளேஸில் இருக்குது. அப்போது முதல் நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு, மத்திய பிரதேஷ் 3, தமிழ்நாடு 8. அடுத்தா, கடந்த 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டியாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. உலகிலேயே சிறுதானிய உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. சிறுதானிய உற்பத்தியில் இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸு. 2023 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. 2024 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமல் டேஸ்னு அறிவிச்சிருப்பாங்க. அதாவது ஒட்டக ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க 2024. 2025 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 23 பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டு, 24 பார்த்திங்கன்னா ஒட்டக ஆண்டு, 25 பார்த்திங்கன்னா கூட்டுறவு ஆண்டு அல்லது குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டு. அடுத்த பிஎம் கிசான் திட்டத்தில் விதிகளை மீறி பணம் பெறும் 18 லட்சம் தம்பதி பற்றி ஆய்வு. என்னென்னா, விவசாயிகளின் குடும்ப நிதி தேவையை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு பிஎம் கிசான் திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போனா 2019 பிப்ரவரி மாதம் தான் பிஎம் கிசான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி 2000 வீதம் 3 தவணைகள் ஆண்டுக்கு 6000 ஒவ்வொரு விவசாய குடும்பத்துக்கும் வழங்கப்படும். ஒரு தவணைக்கு 2000, ஒரு வருஷத்துக்கு 3 தவணை வழங்குவாங்க. ஆண்டு 6000 ரூபாய் வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழ் இருந்தால் முக்கியமான கண்டென்ட்டு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.